தகவலை வெளிப்படுத்துகிறார். டூகோ கல்லறையின் பெயரை அறிகிறார். பிளாண்டி கல்லறையில் உள்ள பெயரை அறிகிறார். இப்போது தங்கத்தை கண்டுபிடிக்க இருவரும் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறார்கள். மூன்றாம் பாகத்தில் ஏஞ்சல் ஐஸும் தங்கத்தை தேடி வருகிறார். உள்நாட்டுப் போரின் குழப்பங்களுக்கு மத்தியில் மூவரும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் தற்காலிக கூட்டணிகளை உருவாக்குகிறார்கள், ஆனால் தொடர்ந்து ஒருவரையொருவர் ஏமாற்றுகிறார்கள். நான்காம் பாகம் ஒரு தனிமையான கல்லறையில் நடக்கும் ஒரு சின்னமான முக்கோண மோதலில் மெக்சிகன் ஸ்டாண்ட் ஆஃப் உச்சக்கட்டத்தை அடைகிறது. பிளாண்டி தனது போட்டியாளர்களை விஞ்சுகிறார். ஏஞ்சல் ஐஸை சுடுகிறார். பிளாண்டி டூகோவை விட்டுவிடுகிறார். அவரை ஒரு கயிற்றில் தொங்கவிட்டு தங்கத்துடன் விட்டுவிடுகிறார். பின்னர் கயிற்றை சுட்டு அவரை விடுவிக்கிறார். பிளாண்டி குதிரையில் ஏறிச் செல்கிறார். டூகோவை ஒரு அவமானகரமான நிலையில் விட்டுவிடுகிறார். இத்திரைப்படம் தார்மீக தெளிவின்மை என்ற கருத்தை ஆழமாக ஆராய்கிறது. படத்தில் யாரும் முழுமையாக நல்லவர் அல்லது கெட்டவர் என்று வரையறுக்கப்படுவதில்லை. பேராசையும் உயிர் பிழைக்கும் உந்துதலுமே மனித நடத்தையை இயக்குகின்றன என்பதை படம் காட்டுகிறது.